Hello friends, welcome back to my channel. namumbusinessseiyalaam. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல பாத்தீங்கன்னா மாசம் ஒரு 1 லட்சம் ரூபாய் வருமானம் தரக்கூடிய ஒரு ஸ்மால் ஸ்கேல் மேனுஃபேக்சரிங் பிசினஸ் பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ ஸ்மால் ஸ்கேல் மேனுஃபேக்சரிங் அப்படின்னாலே நிறைய பேருக்கு பாத்தீங்க அப்படின்னா மேனுஃபேக்சரிங் அப்படின்றீங்களா, ஐயோ இதுக்கு ஒரு 5 லட்ச ரூபா 10 லட்ச ரூபா கிட்ட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வேணுமே, அப்பதானே நம்மளால மேனுஃபேக்சரிங் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பீங்க. ஸோ மேனுஃபேக்சரிங் பிசினஸ் பொறுத்த அளவுக்கு அஃப்கோர்ஸ் நமக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் தேவை. ஆனால் 10 லட்ச ரூபா 20 லட்ச ரூபா அந்த மாதிரி அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வேணாம். ரொம்ப கைக்கு அடக்கமான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லேயே நம்மளால ஈஸியாக இந்த தொழில் எடுத்து பண்ண முடியும். ஸோ இந்த தொழில் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு என்னென்னலாம் தேவை, நீங்கள் எப்படி வந்து ப்ரிப்பேர் ஆகணும், ஒரு தொழிலாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸுமே இல்லை, ஆனால் உங்களுக்கு ஒரு தொழில் தொடங்கணும் அப்படின்னு விருப்பம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க, இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே தெரிய ரெட் கலர் பட்டன் ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ தட் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலர் அப்டேட்ஸாக கிடைச்சிடும். ஸோ அங்கே கான்செப்டில் போயிடலாம். ரப்பர் பேண்ட்ஸ் பொறுத்தளவுக்கு இதோடைய தேவைகள் ரொம்ப ரொம்ப அதிகம். ஆனால் நிறைய பேருக்கு வந்து இது எப்படி மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க, இது எங்கேருந்து கிடைக்குது, யார் இதை சப்ளை பண்ணுறது, இந்த மாதிரியெல்லாம் தெரியாது. ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரப்பர் பேண்ட்ஸ் வந்து ஹோட்டல்ஸ்லேயும் பேக்கரிஸ்லேயும் இது அவ்வளோ அளவுக்கு அதிகமாக வந்து தயாரிக்கப்படுது, அதாவது தயாரித்து சப்ளை பண்ணப்படுது. ஆனால் நம்மள நிறைய பேருக்கு இது ஒரு சின்ன ரப்பர் பேண்ட்ஸ் தானே அப்படின்னு யோசிக்கிறோம். இப்போ நம்ம கறிக்கடை இருக்குது பார்த்தீங்களா, அதில் வாங்குற மீட் முதற்கொண்டு நமக்கு வந்து ரப்பர் பேண்ட்ஸில் தான் வந்து அந்த ஃபாயில் கவரை வந்து சுற்றி கொடுக்குறாங்க. நிறைய பேர் நம்ம அதை நோட் பண்ணியிருப்போம். ஸோ ரப்பர் பேண்ட்ஸ் அப்படின்றது ஒரு சைலண்டான இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்லலாம். இதை வந்து மேக்ஸிமம் பண்ணுறவங்க நார்த் இந்தியாவிலேருந்து தான் வந்து நமக்கு வந்து இந்த ரப்பர் பேண்ட்ஸ் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு இருக்காங்க. இதுவே தமிழ்நாட்டில் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன்ஸ் காஸ்ட் எல்லாமே கட் பண்ணி நம்மளால நல்ல ரேட்டுக்கே கொடுக்க முடியுங்க. மெயினாக இதுக்கு தேவைப்படுறது மெட்டீரியல், இந்த ரப்பரைஸ்டு மெட்டீரியல் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு ரெட், எல்லோ, க்ரீன் அப்படின்னு பல வகையான கலர்ஸில் இருக்குது. ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா 240 ரூபா வரைக்கும் இருக்குது. அதுக்கப்புறம் நைலான் ரப்பர் பேண்ட் டியூப், அதாவது இதோட ரா மெட்டீரியல் பார்த்தீங்க அப்படின்னா நைலான் ரப்பர் பேண்ட் டியூப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதோட ரா மெட்டீரியல் மிஷினரிஸ் எல்லா விவரமும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். 1/2 inch, 1 inch, 1.5 inch, 2 inch and 3 inch இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் இன்ச்சஸில் வந்து ரப்பர் பேண்ட்ஸ் வந்து கட் பண்ணி பேக் பண்ணப்படுது. ஏன் அப்படின்னா இப்போ ஒரு சில நம்ம தான் பார்த்துருப்போம் இல்லைங்களா, சின்ன சின்ன ரப்பர் பேண்ட்ஸ் இருக்குது. அந்த சின்ன ரப்பர் பேண்ட்ஸ் வந்து சின்ன பார்சல் கவர்ஸ்க்கு போடுறது, கொஞ்சம் பெருசாக இருக்கிறது வந்து ஒரு 3-4 மடிப்பு மடிக்க முடியும், அவ்வளோதான். அதுக்கேற்ற மாதிரி தான் திக்னஸ் வந்து டிபெண்ட்ஸ். ஸோ ப்ராஃபிட் இந்த பிஸ்னஸ் பொறுத்த அளவுக்கு நமக்கு இப்போ 1 கிலோ ரப்பர் பேண்ட் ரோல்ஸ் வந்து நம்ம வாங்குறோம் அப்படின்னா நமக்கு ஆக்சுவலாக வந்து 240 ரூபா கிட்ட வருதுங்களா. 1 கிலோ ரப்பர் பேண்ட் ஹோல்சேலில் பார்த்தீங்கன்னா 300 ருபீஸ்லேருந்து 350 ருபீஸ் வரைக்கும். ஸோ நமக்கு வந்து ஒரு 310 அப்படின்னு ஆவரேஜ் சேல்ஸ் வச்சுக்கலாம். ஒரு 240 ரா மெட்டீரியல்ஸ் வச்சுக்கலாம். 70 ரூபா கிட்ட ப்ராஃபிட் நமக்கு. ஸோ ஒரு டேவோட ப்ரொடக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு 100 kg வரைக்கும் அந்த மிஷின் வந்து ப்ரொடக்ஷன்ஸ் கொடுக்கும். ஸோ அப்படி கொடுக்கும்போது நம்மளால வந்து 70 ரூபா மார்ஜின் வைக்கிறோம்னா 7000 ரூபா கிட்ட. இதில் ஒர்க்கர்ஸு, நமக்கு எலக்ட்ரிசிட்டி, ரெண்ட் இதெல்லாம் வந்து ஒரு 1000 ருபீஸ். ஸோ ஒரு நாளைக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 6000 ரூபா கிட்ட வந்து வருமானம் தாராளமாக வந்து earn பண்ண முடியும். ஒரு 20 days அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ப்ரொடக்ஷன் வச்சுக்கலாம். 1,20,000 வரைக்கும் நம்மளால ஈஸியாக earn பண்ணக்கூடிய ஒரு பிஸ்னஸ். ஸோ நம்மளோட ஊருங்களிலே ஏதாச்சும் வந்து ஒரு சின்ன முதலீடு வச்சு நீங்கள் ஒரு தொழில் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ரப்பர் பேண்ட்ஸ் பிஸ்னஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இந்த பிஸ்னஸ்க்கு மார்க்கெட்டிங் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. மார்க்கெட்டிங் பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு டிஸ்ட்ரிபியூட்டராக, ஒரு ரீட்டெய்லர்ஸாக நீங்கள் வந்து இதை வந்து சப்ளை பண்ண முடியும். டிஸ்ட்ரிபியூட்டர் இந்த இடத்துல வந்து நான் ஒரு சின்ன விஷயம் சொல்லிக்கிறேன். நிறைய பேர் கேட்குறீங்க டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எப்படிங்க பிடிக்கிறது, ரொம்ப கஷ்டமாக இருக்கே டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வந்து கிடைக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு. 2 வகையான டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வந்து இருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து பைசா கட்டி நம்ம கிட்ட வந்து பொருள் வாங்கிட்டு போவாங்க, அது ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர். இன்னொரு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ப்ராடக்டை அவங்க கிட்ட கொடுக்கணும், அவங்க வித்துட்டு நம்ம கிட்ட பைசா கொடுப்பாங்க. 2 டைப் ஆஃப் டிஸ்ட்ரிபியூட்டர். மேக்ஸிமம் வந்து நமக்கு டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து ஒரு நியூவாக ப்ராடக்ட் நம்ம இந்த எக்ஸ்பீரியன்ஸும் இல்லாமல் ஒரு சின்ன ஸ்கேலில் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னும் போது நம்மக்கிட்ட அப்படி தான் வந்து காசு கட்டாமல் பொருள் நாங்கள் விற்று கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போக நிறைய பேர் வருவாங்க. ஆனால் நீங்கள் இந்த இடத்துல ரொம்ப காஷியஸாக இருக்கணும். ஏன்னா நான் வந்து ஆல்ரெடி இதில் அனுபவம் பட்டிருக்கேன். நாங்கள் வந்து ஊதுவத்தி பண்ணிட்டு இருக்கும் போது அப்படிதான் ரா மெட்டீரியல்ஸ் எல்லாம் ஒரு 5000 ரூபா கிட்ட வந்துட்டு பொருள் வாங்கிட்டு அதை நாங்கள் வித்துட்டு காசு தரேன்னு சொல்லிட்டு அவங்களோட கம்பெனி அட்ரஸ் எல்லாமே கொடுத்துட்டு தான் எங்ககிட்ட வாங்கிட்டு போனாங்க. பொருளும் வரல, காசும் வரல. நாங்கள் போய் கேட்கும் போது, கால் பண்ணி கேட்கும் போதெல்லாம் அப்புறமா கொடுக்குறோம், இன்னும் விற்றவங்க எங்களுக்கு பைசா கொடுக்கல, அவங்க கொடுத்த பிறகு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1 year ஃபாலோ பண்ணி வேண்டானே நாங்கள் விட்டுட்டோம் அதை. ஸோ அந்த மாதிரி யாருக்கும் பண்ணாதுங்க. மினிமம் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வைங்க. ஏன்னா as a மேனுஃபேக்சராக நீங்கள் தான் ப்ராடக்டை வந்து மேக் பண்ணுறீங்க. ஸோ ரா மெட்டீரியல்லேருந்து அது எப்படி தயாரிக்கிறது எல்லா விஷயங்களும் நீங்கள் தான் பார்த்துக்கிறீங்க.
அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து உங்களோட ப்ராடக்ட்ஸை குறைச்சி மதிப்பீட நீங்களே பண்ணாதீங்க. மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், நீ வந்து ஒரு 5000 ரூபாய்க்கு பொருள் எடுக்கிறியா, இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணு, இந்த பொருளுக்கான வேல்யூ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். அப்படி ஓகேனா பொருள் எடுத்துகிட்டு போ, இல்லைனா விட்டுடு அப்படின்னு சொல்லுங்கள் நீங்கள். ஸோ ஒரு 10-20 டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வந்தாலும் யாராவது ஒருத்தர் 2 பேர் கண்டிப்பாக நல்ல டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் உங்களுக்கு கிடைப்பாங்க. ரீட்டைலர்ஸில் நீங்களே வந்து தாராளமாக நேர்லேயே போய் சேல்ஸ் பண்ணலாம். பண்டல்ஸாக நீங்கள் ஹோல்சேல் கடைகள்லாம் பாரிஸ் கார்னர்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரப்பர் பேண்ட்ஸ், அதாவது ஃபேன்சி ஐட்டம் சேல்ஸ் பண்ணுறதுக்குன்னே ஸ்ட்ரீட்ஸ் இருக்குது. நீங்கள் அங்கே போய் வந்து நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நார்மலாக வந்துட்டு ஃபேன்சி ஐட்டம்ஸு, டாய்ஸு, பிளாஸ்டிக் குடம், இந்த மாதிரிலாம் வந்துட்டு உங்களுக்கு நைனியப்பன் நாயக்கர் ஸ்ட்ரீட்டில் வந்து பாரிஸில் வந்து நிறைய கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 50-100 கடைங்கிட்ட இருக்கும். ஹோல்சேலாக இந்த ரப்பர் பேண்ட்ஸ் எல்லாம் மேனுஃபேக்சர்ஸ் வந்து பண்டல்ஸாக அங்கே கொடுப்பாங்க. ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா அங்கே கிட்டத்தட்ட ஒரு 200 கிலோ 300 கிலோ டிரான்சாக்ஷன்ஸ் வந்து ஆகிறதா இருக்கும் கடைகளில். அந்த மாதிரி இடத்துங்களில் நீங்கள் ஈஸியாக பல்காக 30 கிலோ 40 கிலோன்னு டெய்லியுமே சேல்ஸ் பண்ண முடியும். இதை தவிர்த்து பேக்கரி, ஸ்வீட் ஷாப்ஸு, பேக்கிங் ஆர்டர்ஸ்க்கெல்லாம் நிறைய பேர் எடுப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க கிட்ட எல்லாமே நீங்கள் வந்து சேல்ஸ் பண்ணலாம். ஸோ நல்ல ஒரு லாபம் தரக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரி தான். இன்னொரு விஷயங்க, இப்போ இந்த ரப்பர் பேண்ட் பண்ணுறீங்க இல்லைங்களா, இது கூட வேறு ஏதாச்சும் சேர்ந்து நீங்கள் இந்த மிஷினில் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அதையும் நீங்கள் பண்ணலாம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தலைக்கு போடுறோம் இல்லைங்களா ஹேர் பேண்ட்ஸ், அந்த மாதிரி நைலான் ரப்பர் அந்த மாதிரியான ஹேர் பேண்ட்ஸும் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். இந்த மாதிரி டியூப்ஸாக அது வந்து கிலோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப குறைச்சலாக தான் வரும். உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு 220 rupees 210 rupees அந்த ரேஞ்சுக்கு. பிளாக் கலர்னா பிளாக் கலர் ஃபுல்லாக, மற்ற கலர்ஸ்னால் மற்ற கலர்ஸ் ஃபுல்லாக, இந்த மாதிரி அந்த மாதிரி கலர்ஸாக இருக்கிறத நீங்கள் வாங்கி கட் பண்ணி ஒரு பீஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 5 rupees 3 rupees அந்த மாதிரி மார்க்கெட்டுக்கு நீங்கள் சேல்ஸ் பண்ணலாம். தாராளமாக இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிஸ்னஸை நீங்கள் எடுத்து பண்ணுறீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு லாபம்ன்றது நல்லாவே கிடைக்கும். இனிஷியலில் உங்களுக்கு அனுபவம் இல்லை அப்படின்னாலும் மிஷின் வாங்குற இடத்துல உங்களுக்கு ட்ரைனிங் ப்ரொவைட் பண்ணுவாங்க. இந்த பிஸ்னஸ்க்கு உங்களுக்கு ட்ரைனிங் கூட தேவையே கிடையாது. ஏன்னா இந்த ரப்பர் டியூப்ஸை வந்து அந்த மிஷினில் வச்சிட்டோம் அப்படின்னா அந்த மிஷின் வந்து ஃபுல் அந்த சைஸ் செட் பண்ணிட்டோம்னா அந்த சைஸ்க்கு ஏற்ற மாதிரி கட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ அவ்வளோதான், கட்டிங்ஸ் பண்ண உடனே நீங்கள் பேக்கிங் பண்ண வேண்டியது தான். ஸோ எந்த ஒரு ஒர்க்கும் இல்லை, கட் பண்ணுறதா பேக் பண்ணணும். லேபர்ஸ் கூட உங்களுக்கு வந்து தேவையே படாது. ஒரே ஒரு பர்சன் உங்கள் வீட்டில் இருக்கிறீங்க அப்படின்னா நீங்களே கூட இந்த பிஸ்னஸை எடுத்து தாராளமாக சொந்தமாகவே பண்ணலாம். ஸோ உங்களுக்கு இதுக்கு தேவையான மிஷினரி டீட்டெயில்ஸ், ரா மெட்டீரியல் டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ண செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.